4500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிட்டி மாடி வீடோட வீட்டுக்குள்ளேயே டாய்லெட்டோட அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜோடு இருந்துச்சுன்னு சொன்னால் நம்புவீங்களா? அது எங்கே இருந்துச்சுட்டு பார்க்கலாமா? அதுதான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இப்போ இருக்கிற இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் எல்லாம் கம்பைன் பண்ணி சுமார் 10 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவில் அது இருந்துச்சு. பிசி 2500 இயர்ஸில் தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அதோடைய பீக்கில் இருந்துச்சு. இது எஜிப்தை விட பல மடங்கு பெருசாக இருந்துச்சு. பட் இதை பற்றி நம்ம நிறையா பெருசாக தெரிஞ்சிக்கவே இல்லை. அதை பற்றி இப்போ பார்ப்போம். இதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய 2 சிட்டி எதுன்னா ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ. 2 சிட்டியுமே கிட்டத்தட்ட ஒரு 300 மைல்ஸுக்கு அந்த பக்கம் இருந்தாலும் அங்கே யூஸ் பண்ண ஒவ்வொரு செங்கலும் 1:2:4 ரேஷியோவில் தான் இருந்துச்சு. 2 சைட்லேயுமே பார்த்தீங்கன்னாலும் ஒரே மாதிரியான துல்லியமான வடிவமைப்பில் தான் ஒவ்வொரு வீடுகளும் அமைஞ்சிருந்துச்சு. அந்த சமயத்தில் இருந்த எல்லா சிட்டிஸ்லேயுமே தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பனில் தான் வெளியே போய்ட்டு இருந்துச்சு. பட் ஹரப்பான் மொஹஞ்சதாரோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அண்டர் வாட்டர் ட்ரைனேஜ் நடந்துச்சு. ஒவ்வொரு நகரத்துலேயும் ஒரு பெரிய டேங்க், அந்த டேங்க்லேருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் குடித நீர் செலுத்தப்பட்டுச்சு. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பாத்ரூம் இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு பாத்ரூம்லேயும் கழிவுநீர் எல்லாமே அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் வழியாக வெளியேற்றப்பட்டது. ஒரு பெரிய நகரம் எடுத்துக்கிட்டால் அந்த இடத்துல ஒரு பப்ளிக் டாய்லெட் இருந்துச்சு. இதே காலத்தில் எகிப்தில் பிரமிட் கட்டுறதுக்கான பப்ளிக் வெல்த்தை பயங்கரமாக ட்ரெயின் பண்ணி தான் அதை கட்டிட்டு இருந்தாங்க. பட் இங்கே எந்த பெரிய அரண்மனையோ பெரிய கோவில்களோ எதுவுமே இல்லை. இது எல்லாமே பப்ளிக் ஹெல்த், கம்ஃபர்ட், யூட்டிலிட்டிக்காக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக ஹரப்பா பகுதியில் ஃபார்மர்ஸ் எல்லாமே ட்ரேடிங்கில் இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. அவங்க அப்போவே வெயிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு வெயிட்டுக்கும் ஒரு கல் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்ணி தான் எல்லாமே அவங்க ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹரப்பா ட்ரேட் பண்ண ஒவ்வொரு பொருட்கள்லையும் ஒரு பிரத்யேகமான சீல் யூஸ் பண்ணியிருந்தாங்க. கிளேவால், ஸ்டோனால் செஞ்ச சில சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி தான் அவங்க ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஹரப்பா மெர்ச்சன்ட்ஸ் ரிவர் போட்ஸ் யூஸ் பண்ணி மெசோபொட்டாமியா வரைக்கும் அவங்க ப்ராடக்டை ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உண்டான எவிடன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஹைலைட்டான அவங்க ப்ராடக்டே ரெட் கலர் பீட்ஸும் காப்பரும் டிம்பரும் தான். இதே போல் அங்கே கண்டெடுக்கப்பட்ட டான்சிங் கேர்ள், ப்ரீஸ்ட் கிங் அப்படிங்கிற சிலைகள் ரொம்ப கலைநயம் வாய்ந்ததாக இருந்துச்சு. அந்த டான்சிங் கேர்ளுங்கிற அந்த சிலை வெறும் 4 இன்ச்சில் ஒரு கேர்ள் டான்ஸ் ஆடுற மாதிரி அவ்வளவு நுண்ணிய தொழில்நுட்பம் செஞ்சுட்டாங்க. ஈவன் யூரோப்பியன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சிற்பக்கலைகளில் இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னாடியே நாம் இந்த சிலைகள்லாம் இங்கே செய்யப்பட்டிருந்துச்சு. ஆனால் இதில் ஒரு விசித்திரமான விஷயம் என்னென்னா, ஆயிரக்கணக்கான சிம்பிள்ஸை நம்ம இது வரைக்கும் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் எடுத்திருக்காங்க. பட் இது வரைக்கும் அது எதை குறிக்குது, எந்த மொழியை சார்ந்ததுன்னு இன்ன வரைக்கும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சரி, இவ்வளோ பெரிய சிட்டி இருந்துச்சு, அப்போ அதுக்கு பாதுகாப்புக்கு ஒன்று இருந்திருக்கணும்ல, அரண்மனைகள் இருந்திருக்கணும்ல, ஆயுதங்கள் இருந்திருக்கணும்ல. ஆனால் இந்த 2 நகரங்களிலுமே எந்த விதமான ஆயுதங்கள் இருந்ததுக்கான சுவடுகளோ, காவலர்களோ, அரண்மனைகளோ இந்த மாதிரி எந்த சுவடுகளுமே இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கப்படல. இவ்வளோ சொஃபஸ்டிகேட்டடாக பிளான்டு சிட்டியாக இருந்த ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவும் என்ன மொழி பேசினாங்க? இது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 1000 வருஷங்கள் அவங்க வாழ்ந்திருக்காங்க. ஒரு அரசரோ ஒரு பாதுகாப்போ எதுவுமே இல்லாமல் அமைதியான முறையில் 1000 வருஷங்கள் ஒரு 2 நகரங்கள் வாழ முடியுமா? அங்கேருந்த மக்கள் வாழ்ந்தாங்களா? அங்கே எந்த போருமே நடக்கலையா? எந்த சண்டையுமே நடக்கலையா? அவங்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுத்தா? இல்லை அவங்கள ஆக்கிரமிக்க யாருமே வரலையா? இல்லை இவங்க எந்த நகரத்தையும் ஆக்கிரமிக்கலையா? சரி, 1000 வருஷங்களுக்கு மேலே வாழ்ந்துட்டு இருந்த இந்த 2 நகரங்களை எப்படி அழிஞ்சது? அங்கேருந்த மக்களெல்லாம் எங்கே போனாங்க? போரால் அழிஞ்சதுக்கு உண்டான எந்த சூடுமே இல்லை. அவங்களா கொஞ்சம் கொஞ்சமாக இடம் பெயர்ந்து போயிட்டாங்களா? எதுவுமே நடக்காமல் மக்கள் ஏன் அங்கேருந்து போனாங்க? கிட்டத்தட்ட கிமு 1900 நடந்த பருவநிலை மாற்றம் தான் காரணமாக சரஸ்வதின்னு ஒரு பெரிய நதி அங்கே வற்றி போனது இன்னொரு காரணமாக கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்க. எல்லா மக்களும் ஒரே அடியாக அங்கேருந்து கிளம்பி போனதுக்கான சூழல்களும் இல்லை. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக 100 மைல்கள் 200 மைல்கள் தள்ளி இதே மாதிரி சின்ன சின்ன சிட்டிகள் இருக்குது. ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வாழ முடியாமல், அங்கே வாழ்வாதாரம் இல்லாமல் இவங்கெல்லாம் வெளியே நகர்ந்து போயிட்டாங்களா.
இதுக்கெல்லாம் ஆன்சர் இந்த வரைக்கும் நமக்கு எதுவுமே கிடைக்கல. இத்தனை வருஷங்கள் இதெல்லாம் நமக்கு தெரியவும் இல்லை. இது எப்போ நமக்கு தெரிய வந்துச்சுன்னா 1921 பிரிட்டிஷர்ஸ் ஆட்சி காலத்தில் இந்தியன் ஆர்கியாலஜிஸ்ட் தயர் ராமசாமி அவர் தான் இதை கண்டுபிடிச்சார். இதை கண்டுபிடிச்சி அடுத்த ஒரு வருஷத்துலேயே மோஹன்ஜதாரோட இருக்கிற சிட்டியும் நம்ம கண்டுபிடிச்சோம். அதை கண்டுபிடிச்சது ஆர்டி பெனர்ஜி. இதை அஃபிஷியலாக எப்போது உலகத்துக்கு நம்ம அனௌன்ஸ் பண்ணோம்னா 20th செப்டம்பர் 1924 சர் ஜான் மார்ஷல், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்கியாலஜிஸ்ட், உலகத்துக்கு இந்த ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரியை அனௌன்ஸ் பண்ணுறாரு. இந்த டிஸ்கவரி இந்தியா எவ்வளோ பழமை வாய்ந்த நாகரிகம் கொண்டது அப்படிங்கிறத உலகத்துக்கே காமிச்சது.